தமிழக அரசியலில் மிக பரபரப்பான சூழ்நிலையில் நாளை எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. நேற்று நாம் வெளியிட்ட செய்தி போல் சுமார் 15 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தான் இருப்போம் என்று கூறியதால் அவர்கள் பதவியேற்பு விழாவிற்கு வராமல் கூவத்தூரிலேயே அடைத்து வைக்கப்பட்டார்கள். மேலும் அழைத்து வரப்பட்ட சில எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் பக்கம் சென்று விடுவார்களோ என்ற அச்சத்தினால் போயஸ் கார்டனில் அடைத்து வைக்கப்பட்டார்கள். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நேற்று எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். 15 நாட்களுக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு ஆளுநர் அவருக்கு கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கு கோருவதற்காக சட்டப்பேரவையை நாளை காலை 11 மணிக்கு கூட்டுகிறது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் கூவத்தூர் கோல்டன் பே ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்களில் பெரும்பாலானோரிடம் குதிரை பேரம் முடிவுக்கு வந்துவிட்டது. அதிருப்தி அடைந்துள்ள எம்எல்ஏக்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தினகரனும் எடப்பாடி பழனிசாமி தரப்பும். அவர்கள் சமாதானத்துக்கு இதுவரை ஒத்துவரவில்லை என்றே கூறப்படுகிறது. மேலும் கூடுதலாக பணம் தருவதாக குதிரை பேரம் நடத்தியுள்ளார்கள் நேற்று அமைச்சராக பதவியேற்ற பல அமைச்சர்கள். இந்த செய்திகள் மற்ற எம்எல்ஏக்களிடம் பரவ சம்மதித்த எம்எல்ஏக்கள் உடனே ஒப்புக்கொண்டதால் தங்களுக்கு குறைவாகவும், இழுத்தடித்து ஒப்புக்கொண்டதால் அதிகமாகவும் தருவீர்களா என முரண்டு பிடிக்க ஆரம்பித்துள்ளார்களாம். ஒப்புக்கொண்ட எம்எல்ஏக்களும் தற்போது முரண்டு பிடிப்பதால் அதிருப்தி எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை தற்போது 40ஆக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சமரசத்தில் ஈடுபடுவதற்கு தொடர்ந்து அமைச்சர்கள் தினகரன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த குழப்பத்தை நீக்குமாறு தம்பித்துரையை அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உங்களால் முடியவில்லை என்றால் தானும் வருவதாக தினகரன் கூறியுள்ளாராம். நாளை வாக்கெடுப்பு நடைபெறும் இந்த சூழ்நிலையில் பரபரப்பான இந்த நிகழ்வுகள் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நீடிப்பாரா அல்லது ஆட்சி கலையுமா என்ற கேள்வியை மீண்டும் வலுப்படுத்தி உள்ளது என்றே கூறலாம்.